நான்காவது போதனை, தினமும் நன்றியுடன் வாழுங்கள். மனிதன் முதிர்ச்சி அடையறதுக்கு வயசு காரணம் இல்லை, நன்றி இல்லாத மனம்தான் காரணம். இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறதை பார்க்க மாட்டாங்க, இல்லாததையே நாளும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதுவும் இல்லை, அவனுக்கு அது இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இல்லை. இந்த எண்ணங்கள் தான் மனதை கனமாக்குது. அந்த கனமே முகத்தில் தெரியும், உடலில் தெரியும், வாழ்க்கையிலேயே தெரியும். கௌதம புத்தர் ரொம்ப அமைதியாக சொன்னார், உன்னிடம் இருப்பதை உணர்ந்த நாளிலிருந்து துக்கம் குறைய ஆரம்பிக்கும். புத்தர் சொன்ன நான்காவது போதனை என்ன தெரியுமா? நன்றி உணர்வை ஒரு பழக்கமாக மாற்றுங்கள். காலை எழுந்ததும் ஒரே ஒரு விஷயத்தை நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன், இன்னைக்கு எனக்கு சுவாசம் இருக்கு, இன்னைக்கு எனக்கு இன்னொரு நாள் கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். அதற்கு பிறகு சின்ன சின்ன விஷயங்களாக மனசுக்கு தெரியும். சாப்பாடு, நீர், ஒரு சிரிப்பு, ஒரு அமைதி. நன்றி சொல்லத் தொடங்கினா மனம் மெதுவாக மென்மையாகவும், கடுமை குறையும், பதட்டம் குறையும். நன்றியுள்ள மனம் போட்டியிடாது, பொறாமை கொள்ளாது, தன்னை சிதைக்காது. அதனால தான் நன்றி உணர்வு உள்ளவர்களோடு முகத்தில் ஒரு ஒளி இருக்கும். அந்த ஒளிதான் உண்மையான இளமை. ஒரு கேள்வி, இன்றைக்கு நீங்கள் கடைசியாக எதற்காக நன்றி சொன்னீர்கள்? சற்று அமைதியாக நினைச்சு பாருங்கள்.